இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இருக்கு மாமா. என்னது? நாளைக்கு என்னுடைய பர்த்டே மாமா. நீங்க கண்டிப்பா வரணும். என்ன பகல் கனவு காண்றியா? பகல் நேரத்துல பகல் கனவு தான் காண முடியும் மாமா. ராத்திரி நேரத்துல நீ என் கனவுல வந்து நீ பண்ற சிலுமிஷம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேற லெவல். எல்லார்கிட்டயும் அதை சொல்ல முடியாதுல்ல. இங்க பாரு, உன்னை தேடி வந்து அடிக்கிற அளவுக்கு தயவு செஞ்சு கோவத்தை வர வைக்காத. அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்க அப்பனுக்கும் எனக்கு சண்டை ஆரம்பிச்சிடும். ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாது. என் அப்பா கிட்ட நீங்க எப்பவும் பாசமா இருக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா என் அப்பா கால்ல விழுந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீ கெஞ்சணும். நான் இல்லாம நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழணும். நக்ஷத்ரா, என்னுடைய பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. இன்னொரு தடவை நான் உன் வீட்டுக்கு வர மாதிரி நீ வச்சுக்கிட்டேன்னு வையேன், அது உன்னுடைய பர்த்டேவா இருக்காது. உன் அப்பனுக்கும் உனக்கும் டெத் டேவா தான் இருக்கும். 1+1 ஆஃபர். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க ஆவேசப்படுறீங்க மாமா. அப்புறம் எதுக்கு நீ இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேன், என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி மெசேஜ்ல அனுப்பியிருக்க? வாட்? நான் எதுக்கு உனக்கு மெசேஜ் பண்ண போறேன்? ஒரு தடவை உங்க போனை எடுத்து நார்மல் மெசேஜ் ஓபன் பண்ணி அதுல நீங்க எனக்கு என்ன மெசேஜ் பண்ணிருக்கீங்கன்னு நல்லா படிச்சு பாருங்க மாமா. ஏய், நான் தான் உனக்கு எந்த மெசேஜும் அனுப்பலன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? மாமா, இரிட்டேஷன்ல விவரங்களை விட்டுற கூடாது, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல உயிரை விட்டுற கூடாதுன்னு சொல்லுவாங்க. கூலா ஒரு வாட்டி நீங்க எனக்கு அனுப்பின மெசேஜ படிச்சு பாருங்க. டியர் நக்ஷத்ரா, ஐ லவ் யூ. நீ இல்லாம என்னால ஒரு நாள் கூட உயிரோட வாழ முடியாது. நீ நோன்னு சொன்னா அந்த நொடியே உயிரை விட்டுருவேன் நக்ஷத்ரா. சோ, என்னை காதலிச்சு இந்த மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்ல இந்த மாமாவை கண்டுக்காம அப்படியே விட்டுற போறியா? இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை நீ சொல்ற பதில்ல தான் அடங்கியிருக்கு. நான் உன்னுடைய ரிப்ளைக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மெசேஜ் எப்படி என் போன்ல இருந்து?